அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், ஒளியல் ஜோல வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. ஏன்னா இப்போது தை மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா தை மாதம், ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறோம். நிறைய பேருக்கு வழி பிறக்குது, சில பேருக்கு வழி பிறக்க மாட்டேது. ஏன் இதை பிறக்க மாட்டேது? ஏன்னா தை பிறந்தா ஏன் வழி பிறக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நிறைய யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு சூட்சமம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் நாம் பார்க்கணும். அதை பற்றின சின்ன ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ராசி பலன் என்னன்னு போகலாம். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது தான் தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காலபுருஷ தத்துவத்துக்கு, ராசிக்கு இல்லை, சரிங்களா? காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது அதை நம்ம தை மாதம் சொல்லுவோம். ஏன்னா 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். ஸோ அப்போ இந்த தை மாதம் என்பது எதை சொல்லும் அப்படின்னா, உங்களோட கர்மங்களை எல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா வழி தானாக போகிறோம். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம், மன மகிழ்ச்சியை குடிக்க, வெற்றியை குடிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 11ஆம் இடம். ரெண்டுத்துக்குமே அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஸோ அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா தை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் உங்களை அடுத்த வெற்றிக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏன்னா சூரியன் ஆத்மகாரகன் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆத்மகாரகனுக்கு உண்டான அந்த கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் போது, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி தை பிறந்தா போகி பண்டிகை கொண்டாடுறோம், மார்கழி கடைசி நாளில். ஸோ அப்போ தை பிறக்கும் போது புதுப்பான எல்லா விஷயமும் புதுமை, அதான் கழிவு எல்லாத்தையும் நீக்கிட்டு புதிய விஷயங்களோட தொடங்குகிறோம். நம்மளோட கர்மங்களை எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எல்லாமே விவசாயத்தான் பெரும்பாலும் தை மாதம் நம்ம சிறப்பாக கொண்டாடு. ஏன்னா கரும்பு, புது நெல், புது நாற்று அப்படின்ற மாதிரி புதுவான இப்போ தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அறுவடை முடிந்து அந்த புது பானையில் ஒரு பொங்கலை வச்சு பொங்கும் போது நம்மளுடைய வாழ்வில் ஐஸ்வர்யத்தை பொங்கி தரும். அதனால தான் நம்ம இந்திரனுக்கு அதை வைக்கிறோம், சூரியனுக்கு படைக்கிறோம். இந்திர பொங்கல் தான் அதுக்கு பேர், சூரிய பொங்கல் சொல்லுவாங்க. சூரியன், இந்திரன், இப்படி நிறைய. ஏன்னா இந்திரன் தான் விவசாயத்துக்கு அதிபதி. யாருன்னா இந்திரன் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்திர பொங்கல், சூரிய பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது என்னன்னாக்கா அந்த பொங்கல் பானை எவ்வாறு பொங்கி வழிகிறதோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யம் பொங்கணும். எப்போ கர்மங்களை சரி செய்யும் போது, இல்லை கர்மங்களை சீராக்கும் போது தான் பொங்கும். ஸோ இந்த விஷயத்தை இந்த தை மாதத்தில் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது தான் உங்கள் கர்மங்களை நீக்குவதற்கான ஒரே வழி. நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கும். அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்ணன் தம்பி உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. அதுக்கு தான் அவங்களாம் உங்களுக்கு உறவுகளாக வந்திருக்காங்க. உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு, இந்த கடமைகளை நீங்கள் எப்போது முழுமையாக செய்கிறீங்களோ அப்போ உங்கள் கர்மங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்கள் அடுத்த பரிணாமமான மன மகிழ்ச்சி, வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தயார் எடுப்பை செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நிகழ்வில் இருக்குது. இந்த புரிதலோட ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தை மாத பலன், கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி தை மாத பலன் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த தை மாதம் வழி பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி வழி பிறந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா போன மாதம்லாம் ஒரே பயங்கர ஒரு நெருக்கடி, மார்கழி மாதம்லாம் அவ்வளோ ஒரு நெருக்கடிக்குள்ளே சிக்கி சின்ன பணமாக இருந்திருப்பீங்க. எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒரு தடையாக இருக்கும். நாம் ஒரு விஷயம் கேட்டால் அதுக்கு எதிர்மறையாக தான் நடந்திருக்கும். ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடி போனால் பிரச்சனை பெருசாக இருந்திருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா கடந்த மார்கழி மாதம்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படியே சிக்கி சின்ன பின்னமாக இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம், இந்த தை மாதம் உங்களுக்கு ஆல்ரெடி வழி பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த தை மாதம் என்பது இருக்குது. ஏன்னா நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. படிப்பில் ரொம்ப சிறப்பான படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குது. நிறைய பேர் என்னக்கா படிக்கிறதே மன அழுத்தமாக இருக்கும். நல்லா தான் படிக்கிறீங்க, இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு சொல்லி படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த அழுத்தங்கள், நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை கொடுத்து. ஏன்னா இப்போ எக்ஸாம் நிறைய +1 +2 10th படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்திலேயே இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் அழுத்தத்தில் ஒன்றும் போட்டுக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் சிறப்பாக தேர்வு ஆவீங்க என்ற ஒரு விஷயத்தை தான்
இந்த தை மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஆனால் இந்த காலத்தில் என்னன்னாக்கா அந்த பிரச்சனை அழுத்தத்தை எவ்வாறு தீர்வளிக்கிறதுக்கான வழி பிறக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. மேலும் என்னன்னாக்கா புதிய தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய முதலீடுகள் செய்வாங்க. தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் தொழில் மாற்றம் செய்வாங்க. புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே செய்த தொழில் வந்து கூட ஒரு ஏதாவது தொழிலை ஆடப் பண்ணலாமா அப்படின்னு புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள். நிறைய பேர் வெளியூர் எங்கேயாவது வேலை மாற்றத்துக்காக முயற்சிகள் செய்வாங்க. வெளியூரில் போய் படிக்கலாமா, இல்லை வெளியூர் வேலைக்கு அப்படியே படிச்சுக்கிட்டே வேலை செய்யலாமா, இப்படி என்ற எண்ணம் எல்லாமே நிறைய பேருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். இந்த காலத்தில் என்னன்னாக்கா ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வருவதற்கான ஒரு அந்த எலிஜிபிலிட்டி பேரில் உங்களுக்கு பேர் வந்துச்சுப்பா அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் வரும். ஏன்னா ப்ரொமோஷன் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த மாதம் கிடைக்குமா இல்லை, அதற்கான ஒரு தகவல் உங்களுக்கு வரும். இந்த மாதம் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிடுவீங்க, அந்த மாதிரியான ப்ரொமோஷனுக்கான தகவல் இந்த காலகட்டத்தில் வரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக வச்சுக்கணும். தொழிலில் வந்து அகலக்கால் விரிக்கக்கூடாது. அகலக்கால் விரிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு மைனஸ். நீங்கள் அளவாக இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களை பீட் பண்ணதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தான் ரிஷபராசி, தனத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ நீங்கள் அகலக்கால விரிச்சிட்டிங்கன்னா உங்களால் அதுலேருந்து மீண்டு எழுவது என்பது ரொம்ப சிரமமாக போயிடும். ஏன்னா நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் அகலக்கால விரிச்சிக்கிட்டு ஏன்னா வாய்ப்பு கிடைச்சுன்னா கொஞ்சம் ஆசை இருக்குது, நல்லது தான். எல்லாருக்கும் ஆசை இருக்கும் போது சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணுன்ட்டு. ஆனால் அதுவே ஓவர் நைட்டில் அம்பானி ஆகணும், ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆகணும் இப்படின்னு நினைக்கும் போது தான் பேராசைக்குள்ளே சிக்கிக்கிறாங்க. இந்த பேராசை தான் பெருநஷ்டம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் ரிஷபராசிக்கார தாரக மந்திரமே. ஆசைப்பட்டா நல்லது, பேராசைப்பட்டா பெருநஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் எடுக்க முயற்சிகளை படிப்படியாக எடுங்க. அதுதான் வளர்ச்சியை கொடுக்கும். ஒரே நைட்டில் பெருசானா திடீர்னு ஒரு நாள் டப்புன்னு கீழே இறக்கும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வாகனத்தில் பயணிக்கும் போது இந்த காலத்தில் வாகனம் ஏதாவது சர்வீஸ் விடுவாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போன மாதம் ஏதாவது தேய்ச்சிட்டு வந்திருப்பாங்க. எங்கள் வண்டி போகும்போது நீங்கள் சும்மா இருந்தால் கூட யாராவது வண்டியில் ஒரு கோடை போட்டு போயிருப்பான். ஸோ அதுக்கு இந்த மாதம் வந்து சர்வீஸ் விடுவாங்க. நிறைய பேர் வாகன சர்வீஸு, இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இந்த காலத்தில் பொருள்லாம் டம்முன்னு உடையும். ரிஷபராசி வீடுகளில் போனீங்கன்னா கிச்சனில் கை தட்டி நிறைய கண்ணாடி பொருட்கள் உடையும். இல்லை கண்ணாடி பொருட்களை ஹேண்டில் பண்ணும் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும். கொஞ்சம் அப்படியே பேசிட்டே இருப்பேன், இங்கே வச்ச மாதிரி இருக்கு, டம்முன்னு உடையும். ஸோ அதனால் வீட்டில் பொருட்கள், குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்களை பார்க்கும் போது கொஞ்சம் கவனமாக வாங்கணும். ஏன்னா பொருள் உடஞ்சா தானே புது பொருள் ஒன்று வாங்குவாங்க. அதனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒன்று ஃப்ரிட்ஜோ இல்லை மைக்ரோ ஓவன் இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் சர்வீஸ் கொடுக்கும்போது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல புது மாடல் ஒன்று வந்திருக்குங்க, எக்ஸ்சேஞ்சில் போட்டு புதுசாக ஒன்று வாங்கிடுவாங்க. இதுக்கான வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா தொழிலில் எதிர்பார்த்த அந்த பழைய பெண்டிங்கான விஷயம் ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பேமெண்ட் போட்டு வரும், இன்றைக்கி வரும், நாளைக்கு வரும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வருமானம் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. பழைய பெண்டிங் பேமெண்ட்டு எங்கேயோ நிலுவையில் இருந்த அந்த தொகை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் உங்களோட சுயஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்க. ஏன்னா திருமணத்திற்கான காலகட்டம் இப்போ இருக்குது. திருமணத்துக்கு வரன் தேடவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அப்பா முயற்சி செய்யும் போது வரன் வந்து அமையும். ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தின் பிரகாரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமண நிகழ்வுகளில் பார்க்கணும். ஏன்னா நல்ல ஜாதகம் பொருந்தி வந்தால் தான் திருமணம் செய்யணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது பொருந்தி வராமல் அவசர முடிவுகளில் எடுக்கக்கூடாது. ஏன்னா ரிஷபராசி நிறைய பேர் இந்த அவசர முடிவு எடுத்து தான் அவஸ்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீகம் சொத்து சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைகள் வரும். இல்லை சொத்துக்கு பதிலாக காசை கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வரும். நிறைய பேர் பூர்வீக சொத்து விற்கிறதுக்கான முயற்சி செஞ்சவங்களுக்கு எல்லாருமே இந்த காலகட்டத்தில் டக்குன்னு முடிஞ்சிடும். ரொம்ப நாளாக வந்து சேல் போட்டு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க, ஒன்று தான் ரேட்டு படிஞ்சே இருந்திருக்காது. இந்த தை மாதம் உடனடியாக அந்த பூர்வீகம் சொத்து சார்ந்த விஷயத்தில் உடனடியாக நல்ல பொருளாதார வரவு என்பது இருக்குது. அதே மாதிரி பொருளாதார வரவை வந்து ரிஷபராசிக்காரர் தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். காசு வரும், அதை பிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா இவங்க காசு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட்டு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. வந்தால் இதை பண்ணோம், அதை பண்ணோம், எதை பண்ணோம், இதை பண்ணோம், எல்லாம் லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கோயில் போகணும், அந்த கோயில் போனால் இவங்களுக்கு இதை குத்தணும், அவங்களுக்கு அதை குத்தணும், லிஸ்ட்டு போடும். இவங்க லிஸ்ட்டு போட்டாவே காசு வராது. அதான் பிரச்சனையே. ரிஷபராசிக்கார பரிகாரம் என்னன்னாக்கா, இது எப்போது ஆல் டைம் பரிகாரம்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு கணக்கு பேப்பரில் எழுதி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த விஷயம் நடந்த உடனே இதுன்னா அந்த விஷயமே நடக்காது. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் தயவு செய்து
எந்த லிஸ்ட்டையும் போட்டுறாதீங்க, எந்த கணக்கு வழக்கையிலும் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்காமல் இருந்தீங்கன்னு பாருங்கள், நீங்கள் சொல் எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒரு விஷயம் நடக்காது. ஸோ அதனால் இந்த தை மாதம் லிஸ்ட்டு போடாமல், இந்த தை மாதம் நீங்கள் லிஸ்ட்டு போடாமல், கனவு காணாமல் யதார்த்த வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய அனைத்து அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.